In this class we are going to see Criminal Procedure Code. In previous class we have seen trial before the Sessions Court. இந்த வகுப்பில் குற்றவியல் நடைமுறை சட்டம் பற்றி பார்க்க உள்ளோம். இதற்கு முந்தைய வகுப்பில் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எவ்வாறு தொடங்குவது என்று பிரிவு 225 முதல் 230 வரை பார்த்துள்ளோம். We have seen the trial before the Sessions Court, the chapter 18 from section 225 to 213 in the previous class. We are going to see 231 onwards, evidence for prosecution. On the day here the prosecution has to begin the case, that is the right to begin. Generally in criminal side the prosecution used to begin the case, that is the basic procedure. So on the day fixed for trial, already material witness and day by day proceedings will be fixing the trial 4 days or 3 days or 5 days, witness number 1 to 5, material witness, and 6 to 10 and 11 to 20. These are the order of examination of the witness already fixed by the Sessions Court. Then upon the order, the summons will be sent to the lower judicial magistrate. From the lower judicial magistrate, summons will be sent to the witness through police, and summons will be served and bind over to the Sessions Court. On the day fixed for hearing, the witness should appear as per the summons. That is the procedure contemplated for examination of the prosecution witness. அரசு தரப்பு சாட்சிகளை விசாரிப்பதற்காக பொதுவாக அமர்வு நீதிமன்றத்தால் தினமும் வழக்கு ஒரு 4 நாள் அல்லது 3 நாள், சாட்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்து அதன் விசாரிக்கக்கூடிய தன்மை வழக்கின் பெரிதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 3 நாள், 4 நாள் அல்லது 5 நாட்கள் தினமும் வழக்கை விசாரிப்பதற்காக வழக்கு அரசு தரப்பு சாட்சிகளுக்காக நாட்கள் குறிக்கப்படும். அந்த ஒவ்வொரு நாளிலும் முதல் நாளில் சுமார் 1 முதல் 5 சாட்சிகள், அடுத்தது 6 முதல் 10 சாட்சிகள், அடுத்தது 10 முதல் 11 முதல் 20 சாட்சிகள் என்று சாட்சியின் எண்ணிக்கையை பொறுத்து ஒவ்வொரு நாட்களும் இந்தந்த சாட்சிகள் விசாரிக்கப்படும் என்பதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கும் எதிரி வழக்கறிஞருக்கும் இந்தந்த தேதிகளில் அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரிக்க இந்தந்த சாட்சிகள், அதாவது இந்த சார்ஜ் ஷீட், லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் மென்ஷன் இந்த சார்ஜ் ஷீட் நம்பர் வில் பி அசைன்டு. ஸோ அந்த குற்றப்பத்திரிகையில் சாட்சிகளின் வரிசை எண் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் சாட்சிகளின் எண்ணிக்கை நம்பர் வழங்கப்படும். அந்த குற்ற அறிக்கையை அவ்வாறு வழங்கப்பட்ட பின்னிட்டு கீழமை நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்திலிருந்து வழக்கு வந்ததோ நீதித்துறை நடுவருக்கு அனுப்பி, நீதித்துறை நடுவர் சாட்சிகளுக்கு அழைப்பானை தயார் செய்து அதை காவல்துறை மூலம் இந்தந்த தேதிகளில் இந்தந்த சாட்சிகளை அழைப்பானை சார்பு செய்து அந்தந்த தேதிகளை அந்த சாட்சிகளை அமர்வு நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தப்படுவார்கள். அந்தந்த அதே தேதியில் சாட்சிகளை முதல் விசாரணை அரசு தரப்பு வழக்கறிஞர் சாட்சிகளை யார் அனைத்து சாட்சிகளையும் விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. There is no mandatory to examine all the witnesses. It is a discretion of the prosecution to restrict the number of witnesses. It is the will and pressure of the public prosecutor. இன்னென்ன அனைத்து சாட்சிகளையும் விசாரிக்க வேண்டிய அவசியம், குறிப்பிட்ட அவசியமான சாட்சிகளை மட்டும் விசாரிப்பதற்கு முடிவு செய்வதற்கு அரசு வழக்கறிஞருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆகவே அனைத்து சாட்சிகளும் ஆஜராக வேண்டும். எந்தெந்த சாட்சிகளை விசாரிக்கலாம், எந்தெந்த சாட்சிகள் வழக்கை ருசுப்படுத்த தேவைப்படும்
என்பதை அரசு வழக்கறிஞர் முடிவு செய்து அந்தந்த சாட்சிகளின் முதல் விசாரணை ஒரு சாட்சியாக விசாரிப்பார். உடனே முதல் விசாரணை முடித்த பின்பு எதிரி தரப்பில் உடனடியாக குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிப்பார்கள். ஸோ அவ்வாறு குறுக்கு விசாரணை உடனுக்குடனே செய்து முடிக்க வேண்டும். நீதிமன்றம் கருதுமானால் குறுக்கு விசாரணை தள்ளி வைக்கலாம். அதுக்கு டெஃபர் பண்ணுறதுன்னு பேர், டெஃபர் பெட்டிஷன். ஸோ எனி விட்னஸ் ஹேஸ் டு பி எக்ஸாமின்ட் அண்ட் ரீகால் ஃபார் ஃபர்தர் கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நீதிபதி தேவைப்பட இந்த சாட்சியை நான் பின்னால் குறுக்கு விசாரணை செய்கிறேன் என்று ஒரு நாள் அதை பின்னால் ஒரு நாளுக்கு குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கலாம். தட் இஸ் தி ப்ரொசீஜர். முதல் விசாரணை செய்த உடனே then and there the defense counsel has to cross examine the witnesses examined by the public prosecutor. அரசு வழக்கறிஞர் முதல் விசாரணை முடித்த பின்பு அந்த சாட்சிகளை எதிரி தரப்பில் உடனுக்குடனே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். குறுக்கு விசாரணை செய்து அத்துடன் அரசு தரப்பு வழக்கு சாட்சிகள் அனைத்தும் அந்த குறிப்பிட்ட 5 நாட்களுக்குள் முடிக்கப்படும். இல்லை என்றால் 1-2 சாட்சிகள் தவறும் பட்சத்தில் அவையில் பின்னிட்டு ஒரு நாளில் வாய்தா. ஸோ த கேஸ் வில் பி adjourned. What are the material witness could not be produced on the particular date. The case will be adjourned to some other date and the remaining witness will be examined on the particular date. That is after closing of evidence by the prosecution. So after the investigation officer is examined by the public prosecutor, the entire prosecution case will be closed. That is the 231. Evidence of prosecution. On the day fixed, the judge may proceed to take all such evidence may be produced in support of the prosecution. ஸோ அரசு தரப்பில் என்னென்ன சாட்சிகளை ஆஜர்படுத்தப்படுகிறார்களோ அவருடைய சாட்சிகளை நீதிமன்றம் விசாரிக்கும். அது அரசு தரக்கும். அது குறுக்கு விசாரணை செய்வதற்கும் பின்னொரு நாளில் நீதிபதி தேவைப்படும் பட்சத்தில் அனுமதிக்கலாம். Then after closing the prosecution side, after taking the entire evidence of the accused, hearing the prosecution and examining the accused, that is the 313, and hearing the prosecution defense on the point of consider there is no evidence and shall record decision for acquittal, order of acquittal. Then each and every witness 313 questioning, that is the prosecution witness, what are the chief examination witness are examined, what are the incriminating evidence was given in the chief examination will be read over to the accused and he has to answer for the question put forth by the judges by way of examining him. ஸோ ஒரு 313 அந்த அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்ட முதல் விசாரணை பொறுத்து அந்த இந்த சாட்சிகள் உங்களுக்கு பாதகமாக கூறியுள்ளார்கள், இதற்கு உங்களுடைய பதில் என்ன என கேட்டு எதிரியிடம் அந்த பதிலை பதிவு செய்வார்கள் நீதிபதிகள். அதற்கு பின்னிட்டு the arguments can be heard with the defense and the prosecution can be heard under 232. If there is no evidence against the accused and the accused can be acquitted under 232 of CRPC. ஸோ எதிரிக்கு எதிராக எந்த விதமான சாட்சியும் இல்லை. ஆகவே அதன் அடிப்படையில் நான் எதிரியை விடுதலை செய்கிறேன் என்று 232 விடுதலை செய்யலாம். ஸோ இந்த சில வழக்குகளை பார்த்திங்கன்னா அரசு தரப்பு சாட்சிகள் முக்கியமான சாட்சிகள் அத்தனையும் ஹாஸ்டைல் பிறல் சாட்சிகளாக மாறிடுவாங்க. எதிரிக்கு எதிராக எந்த சாட்சியும் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் 232 இன்வோக் பண்ணி acquittal பண்ணலாம். That is the procedure. If the incriminating evidence is available, the accused wants to give any defense evidence, he can enter into the defense. So 233 entering upon the defense. ஸோ 233 எதிரி உங்கள் தரப்பு ஏதாவது சாட்சி இருக்கிறதா என்று கேட்டு அந்த 232 அக்யூட்டில் ஆகலினா he shall called upon to enter his defense. நீங்கள்
உங்கள் தரப்பில் ஏதாவது சாட்சி இருந்தால் விசாரிக்கலாம் என்று அந்த எதிரிக்கு வாய்ப்புகள் வழங்கி அவர் தரப்பு சாட்சியினை ஆஜர்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கலாம். அதற்கு பின்னிட்டு accused puts any written and shall file in the record. So he is entitled to file a recorded statement. எழுத்து மூலமான பதில், தன்னுடைய வழக்கு சம்பந்தமாக எழுத்து மூலமான பதிலை எதிரி அடிக்கலாம். 233 subsection 2ல் the accused put any written statement and shall file it with the record. எழுத்து மூலமான ஏதாவது வாக்குமூலம் கொடுத்தால் அதை இந்த 233ல் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ் கேன் பி ஃபைல்டு. ஸோ எதிரியானவர் எழுத்து மூலமாக ஒரு வாக்குமூலத்தை கொடுப்பதற்கு 233 பிரிவு 2ல் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதை அந்த நீதிமன்றத்தின் கோப்புகளின் ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்யூஸ் அப்ளை தி இஷ்யூ தி ப்ராசஸ். அப்புறம் டிஃபென்ஸ் சைடில் எதிரி தரப்பில் என்னென்ன சாட்சியை நான் விசாரிக்க போகிறேன்னு சாட்சியல் பட்டியல் கொடுத்து இதற்கு சம்மன் அனுப்புங்கள், அழைப்பாணை அனுப்புங்கள் என்று நீதிமன்றத்தை கோரினால் நீதிமன்றம் அந்த எதிரி தரப்பு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப உத்தரவிடும். ஸோ தி அக்யூஸ் இஸ் என்டைட்டில்ட் டு கிவ் த லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் ப்ரொபோஸ்ட் டு பி எக்ஸாமின்டு பை ஹிம் according to 233 subclass 3, and he can ask the court to send he can pay the process fee, and he can ask the court to send the summon to the defense witness. The court will send a summon, and the summon will be served, and the summon will be served to the defense witness, and they can be examined as a witnesses. That is the 233. So the accused is entitled to examine any person. If you want to examine any in support of his case, அவருக்கு சாதகமாக ஏதாவது சாட்சிகளை விசாரிக்க வேண்டும் என்றால் 233 மூலம் சாட்சிகளை ஆஜர்படுத்தி கூட அவரே விசாரிக்கலாம். So after that examination of the defense witness, then the next points for arguments 234. ஸோ அந்த 234ல் டிஃபென்ஸ் கவுன்சிலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். அந்த வழக்கில் எந்த சாட்சிகள் யார் என்னென்ன சொன்னாங்க, இந்த சாட்சி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, இந்தந்த வகையில் அரசு தரப்பில் வழக்கு நிரூபிக்கப்படவில்லை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்தந்த சாட்சிகளின் மூலம் அரசு தரப்பு வழக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று தனது வாதத்துறை வைப்பார். எதிரி தரப்பில் இந்தந்த அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கை விசாரிக்க தவறிவிட்டது என்று தனது வாதத்துறையை வைப்பார். ஸோ when the examination of accused for the defense is completed, the prosecution shall not be and the accused or his witness is entitled to reply. ஸோ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தன்னோட அரசு தரப்பு வழக்கு என்ன, யார் என்னென்ன சாட்சி சொல்லியிருக்கேன், இதன் மூலம் எதிரி தரப்பின் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று வாதத்தை வைக்கலாம். Then after price abide by the and if pleader, the prosecution with the permission make submission with regard to points of law. Then the defense counsel is entitled to argue his points of law, what are the facts not proved, and he can put forth the arguments before the court. These are the reasonable doubts are coming, these are the material points are not examined, these are the material witness not examined, these are the corroboration of witness each and are contradictory, not corroborated. These are the arguments can be put forth by the defense. That is, the arguments can be put forth by the defense and the prosecution under 234 of CRPC. After then the court can fix the case for judgment. After hearing the arguments and give a judgment of the case. ஸோ அந்த மாதிரி இருதரப்பு வாதங்களை கேட்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்புக்காக வழக்கினை ஒத்தி வைக்கலாம். தென் on the day of judgment the accused is convicted, அந்த நீதிமன்றம் அவரை குற்றவாளி என தீர்மானித்தால் the judge unless proceed in according 360 hear the accused and question of sentence then pass him sentence accordingly.
அவர் வந்து இந்த குற்றம் உங்கள் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது, இந்த 302 கொலை குற்றமானது உங்கள் மீது நிரூபிக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை பொறுத்து நீங்கள் என்ன உங்களுடைய கருத்தை கூறவும் என்று நீதிமன்றம் அவரை தண்டனை கொடுப்பதை பற்றி அவருக்கு வினாவி அந்த தண்டனையை அளிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு முழு அதிகாரம் உள்ளது. ஸோ தி கோர்ட் கேன் புட் ஃபோர்த் யூ ஆர் found guilty for the offence under section 302. We are going to pass sentence. What is your answer for question of passing sentence? That is, he can be asked. He can say something and the same will be recorded, and the court can grant sentence of imprisonment or life, whatever the court thinks, or hanging. The punishment can be awarded under 235 of CRPC. Then imposition of when witness are examined and believed, failure to examine independent witness has no impact on the case of because disability examination independent depends upon the facts of the case. தனிப்பட்ட சாட்சியை விசாரிக்கல, அதனால் விடுதலை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழக்கில். ஸ்டேட் வெர்சஸ் ஜெய்சீலன் 2001 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 758. நேச்சர் அண்ட் ஸ்கோப் அந்த 235 நேச்சர் அண்ட் ஸ்கோப் என்ன? ப்ரொவைட் தட் வென் த கோர்ட் ஃபைன்ஸ் தி அக்யூஸ்ட் கில்ட்டி ஆஃப் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ஹிம், அந்த நீதிமன்றம் அவர் குற்றவாளி என தீர்மானிக்கும் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங் ஹிம் ஆன் கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ், அவரை வந்து தனக்கு அளிக்கப்படும் தண்டனையை பொறுத்து பதிலளிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும். இஃப் நோ சச் ப்ரொவிஷன் இன் நோட்டரிஸ் ஆக்ட் ஆர் நோட்டரிஸ் ரெக்வயர்ட் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியரிங் த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட். நோட்டரிஸ் ஆக்டில் இந்த மாதிரி இல்லை, ஆனால் இதில் மட்டும்தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பி ஜான் சாமுவேல் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2005 3 MLJ பேஜ் 250. Question of sentence legality. Since the accused was given opportunity to put forth his case with regard to death sentence and he pleaded the case lesser punishment pronounced and hence the provision to the complied, அவர் வந்து டெத் சென்டென்ஸு கொடுக்கலாம் என்று சொல்கிறாங்க. ப்ளீடிங் லெஸ்ஸர், நான் வந்து எனக்கு குறைந்த தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அவருக்கு தண்டனை அளிக்கிறாங்க. அது வந்து 235 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படும். பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் விருதுநகர் வெர்சஸ் மாரிமுத்து 2004 2 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 54. ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 2004 2 CTC பேஜ் 608. Then the 236. In case where a previous conviction is charged, previous 75 subsection 1, the accused does not admit he is previously as convicted, the judge may after convicted and 229 or 235 taking evidence in the alleged previous shall record the findings thereon. இப்போ ஏற்கனவே அவர் வந்து ஒரு கொலை கேஸில் இருக்கிறாரு, கொலை ஆயுள் தண்டனை வாங்கியிருக்கிறாரு, மறுபடியும் ஒரு கொலை செய்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி அவருக்கு ஏற்கனவே கொலை செய்த ஆயுள் தண்டனை 303 வந்து அவர் சார்ஜ் பண்ணுறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்கலைன்னு சொன்னால் அதுக்கு உண்டான அந்த டெப்போசிஷனு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த கேஸ் நம்பரு, அதுக்கு உண்டான ஆய்வாளரை அல்லது நீதிமன்ற அலுவலரை விசாரித்து இந்த வழக்கில் இவர் வந்து இந்த தண்டனை பெற்றுள்ளார் என்பதை இது பண்ணி அந்த சார்ஜை ப்ரூவ் பண்ணி அதுக்கு பின்னிட்டு நீதிமன்றம் தண்டனை வழங்கலாம். ஸோ ப்ரீவியஸ் conviction can be proved by way of evidence alone according to 236. Then the 237 இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் செஷன்ஸ் கேஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து என்ன நடைமுறை? எவரி கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அண்டர் ட்ரையிங் தி கேஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் ஃபாரன் கேஸ் இன்ஸ்டியூட் அதர் தென் தி போலீஸ் ரிப்போர்ட் பிஃபோர் தி கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட். ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் கம்ப்ளைண்டில் வந்து ஒரு செஷன்ஸ் கேஸ் கொடுத்தால் வாரன் கேஸில் என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அடுத்த சாப்டர் வந்து வாரன் கேஸ் நெக்ஸ்ட் சாப்டர் அந்த நடைமுறையை பின்பற்றலாம் என்பதுதான் ஒரு ப்ரைவேட். த பர்சன் எகெயின்ஸ்ட் ஹூம் அப்போ committed unless court ration and recorded otherwise direct to be examined as a witness for prosecution.
ஸோ அந்த வாரண்ட் கேஸில் என்ன நடைமுறை இருக்குதோ அதை வந்து பின்பற்ற வேண்டும். அது வாரண்ட் கேஸ் என்னங்கிறது பின்னால் பார்க்க போகிறோம் அடுத்த சாப்டரு. எவரி ட்ரையல் அண்டர் தி ஷல் பி இன் கேமரா எய்தர் பார்ட்டி டிசையர்ஸ். இதில் வந்து கேமரா இன் கேமரா சில வழக்குகளில் வந்து ஒரு ரேப் கேஸ் கொடுக்குறாங்க ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக, அது வந்து திறந்த நீதிமன்றத்தில் நடத்த முடியாத கேமரா இன் கேமராவில் நடத்துறது கூட உத்தரவிடலாம். ஸோ தி and discharge and acquittal and accused opinion reason for the cause making them and other decision and vice versa, and the court shall record consider whether be shown the director and is satisfied there is no reasonable cause for the accusation and may record and may compensation not exceeding 1,000 rupees may determine paid by the prosecution to the accused. பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1000 ரூபா வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி கொடுக்கலாம். காம்பன்சேஷன் அவார்டு செல்பி ரெக்கவரபிள் ஃபைன் மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஃபைன் போட்டு ரெக்கவர் பண்ணலாம். நோ பர்சன் டைரக்ட் டு பே அண்டர் சப்செக்ஷன் ரீசன் ஃபார் எக்ஸம்டட் ஃப்ரம் கிரிமினல் லைபிலிட்டி கம்ப்ளைண்ட் மேட் அண்டர். அந்த மாதிரி போய் இது வந்தால் அவர் வந்து எக்ஸாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. when the order for payment are made, the compensation shall not be paid and the period allowed for presentation of appeal is allowed to appear presented before it has been decided. ஸோ அந்த மேல்முறையீடு காலத்துக்குள்ளார அந்த நஷ்டஈடு தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நடைமுறை. ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் தி ட்ரையல் பிஃபோர் தி கோர்ட் ஆஃப் செஷன்ஸ், தட் இஸ் தி பேசிக் ப்ரொசீஜர் ஹேஸ் டு பி ஃபாலோட்.